அனைவருக்கும் வணக்கம். என்ன கொடுமை பாருங்களேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மொத்தமே 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த பள்ளியில் இருந்திருக்கு. ஸோ இந்த சாப்பாடு இடைவேளை போது பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்துறாங்க. இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா மாரி நீர்த்தேக்க மாதிரி இருக்குது, ஒரு சின்ன கண்மாய் மாதிரி இருக்குது. அங்கே விளையாட்டுக்கிட்டு இருந்த ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் நிதிஷ் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்திருக்காரு. ஸோ உடனே விளையாண்ட பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருக்கு கௌரி சங்கர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரும் போய் பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றுங்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ அவரும் வெளியே வரல. கடைசி 2 பேருமே பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொறுத்தவரை மொத்தமே டீச்சர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ பசங்களை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமே 2 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஹோல் கிளாஸுக்கே. ஒரு சில ஸ்கூல்லாம் பசங்க அவங்க கண்காணிப்பில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல்டு பசங்க வெளியே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாணவனை காப்பாற்ற உயிரிழந்திருக்காரு. ஸோ மற்ற ஹெட் மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட ஒரு சில தலைமை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பசங்க போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு ரோடெல்லாம் இருக்குது அப்படின்னா பசங்களுக்காக கண்காணிச்சு நிற்பாங்க திருப்பி ஸ்கூலுக்குள்ளே வர்ற வரைக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவரும் சாப்பாடு இடைவேளை அப்படின்னு கொஞ்சம் உள்ளே இருந்திருக்காங்க. இவங்க வெளியே போனவங்க அந்த ஸ்கூல் கிரவுண்ட்லாம் விட்டு கண்ட்ரோலை மீறி விவசாய நிலத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பையன் விளையாடாமல் விழுந்திருக்கான். சின்ன பசங்க விளையாடுற விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி நின்றுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு எப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு தெரியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம். இருந்தாலும் அந்த பீரியடு சாப்பாடு டைம் அந்த டயத்தை தவிர்த்து பார்த்திங்கன்னா பசங்களை பிடி பீரியடை தவிர்த்துட்டு வேறு எந்த ஹவர்ஸுமே பசங்களை விளையாட அனுமதிக்கக்கூடாது டீச்சர்ஸ். இல்லைன்னா இந்த மாதிரி விபரீதம் ஏற்படும். இப்போ அந்த பையனோட பையன் விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் இன்னும் பெருசாக போயிருக்கும். இப்போ கூடவே இவரும் இறந்ததுனால இந்த விஷயம் மிக பெருசாக பேசப்படல. பையன் மட்டும் விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையன் விழுந்ததுக்கு காரணம் தலைமை ஆசிரியர் தான், கூட அந்த டீச்சர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போய் அரசு பள்ளியை தாறுமாற விமர்சிச்சிருப்பாங்க. கூடவே தலைமை ஆசிரியர் இறந்த காரணத்தினால இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெருசாக பேசப்படாமல் அரசு மேலே யாருமே குற்றம் சொல்லாமல் போயிட்டுருக்கு. இருந்தாலும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் இன்னொரு டீச்சர் இருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்திருக்கணும். 1ஆம் கிளாஸ் தான் நான் பார்ப்பேன் 2ஆம் கிளாஸ் தான் பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தமே 5ஆம் வகுப்பு வரைக்குமே மொத்தமே 2-3 டீச்சர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. அது கண்டிப்பாக நமக்கு தெரியும். டீச்சர் பற்றாக்குறை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதுக்கப்புறம் இதை பார்க்குற டீச்சர்ஸ் அண்ட் சார்ஸ் ரொம்பவே கவனமாக இருங்க. உயிரிழப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தையே பார்த்திங்கன்னா சிதைச்சிரும்.